வணக்கம் ஆனந்தி. பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நகர், அதே போல சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கேசர்குழி அணை, விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் ஆகிய இடங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 38,76,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 729 வீடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறுவாழ்வு முகாம்களில் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 729 வீடுகளை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 36,62,00,000 ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், அதே போல 17,52,33,000 ரூபாய் செலவில் 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் 65,76,000 ரூபாய் செலவில் 2 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு கட்டடங்கள் என மொத்தம் 54,80,10,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களையும் தலைமை செயலகத்தில் இருந்தவாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். ஆனந்தி.